ஒரு பக்கம் இருக்கக்கூடிய மாமியார்கள் எல்லாருமே கடவுள் பக்தி ரொம்ப உள்ளவங்க. இன்னொரு பக்கம் எனக்கு கடவுள் பக்தியெல்லாம் பெருசா ஒன்றும் கிடையாது சொல்லக்கூடிய ஒரு மருமகள்கள் இந்த பக்கம் இருக்கீங்க. கடவுள் பக்தி இது கூட செய்ய மாட்டேங்கிறாளே அப்படின்னு நீங்க அங்கலாய்க்கிற விஷயம் என்ன? நம்ம வாய் வேற சும்மா இருக்காரா சாமி? ஒரு செவ்வாய் வெள்ளி கூட விளக்கு ஏத்தலாம் சார், அவங்க அதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. And most importantly, rules and regulations எங்களுக்கு இல்ல. ஒரு 4 கிழமையில நான்வெஜ் எடுத்து சாப்பிடுறாங்க, அதுக்கும் அவங்க வந்து உடன்பட மாட்டேங்கிறாங்க. நம்ம வீட்டுல கூட அப்படிதான் விளக்கு ஏத்த மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட்டு இருப்பாங்க. என்னால முடியலடா. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்க. சத்தியமா நான் வர மாட்டேன் சார். வார நாட்கள் ஃபுல்லா வேலை செய்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல வந்து நம்ம சர்ச்சுக்கு போய் சாமி கும்பிடணும். அந்த ஒரு நாளை கூட நம்ம வந்து தவற விட்டோம்னா மாசம் ஒரு நாளாவது கோயிலுக்கு போகணும் சார், அதுவும் பண்றதில்ல. அந்த சாமி வளர்க்க பூவெல்லாம் அப்படியே காஞ்சி அப்படியே இருக்கும் சார். ரொம்ப அந்த ஷெல்பே வந்து பாக்கிறதுக்கு ஒரு கலையா இருக்காது. கோயிலுக்குன்னு கிளம்புறாங்க சார், அது ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி தான் போயிட்டு வராங்க, கோயில் சாமி கும்பிட போகல. அவங்களுக்கு அது ஒரு நாள் என்டர்டைன்மெண்ட். போய் எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வருது. கோவிலுக்கு போறச்ச சாரி போட்டுட்டு போனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். தலையை விரிச்சு போடாம கொஞ்சம் பின்னிட்டு கொஞ்சம் பூ வைக்கலாம். பொட்டு சார் ரொம்ப இத்துளூண்டு. பொட்டு சின்னதா வைக்கிறாங்கங்கறீங்க, நீங்களே பொட்டு சின்னதா தானே வச்சிருக்கீங்க. பயப்பிடிச்சிட்டான். இந்த கால மாற்றங்கள்ங்கறீங்க, அது ஒரு மாற்றம் தானே. அது மாதிரி தானே இந்த மாற்றமும். சாம்பார் ஆப் எனக்கு. காலையில எழுந்து ஒரு தண்ணி தேய்ச்சி கோலம் போட்டோம். அது ஏமா அப்படி செய்யலன்னா, நான் இல்ல 8 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். ஆக்சுவலா என்ன, நீங்க இந்த பக்திக்குள்ளேயே ஒரு உங்க விருப்பங்கள் எல்லாம் கொண்டாடுற மாதிரி இருக்கு. ஏன்னா சீக்கிரம் எந்திரிக்க வைக்கிறதுக்கு தான் பக்தியவே இழுக்கிறீங்களான்னு கேட்கிறேன் நான். இப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். 4 மணிக்கெல்லாம் நான் எந்திரிப்பேன் சார். உங்களை 4 மணிக்கு எழுந்திரிக்க சொன்னது யாரு? என்னுடைய மாமியார். ஓகே, அப்ப எப்படி இருந்துச்சு? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. வீட்டுல எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருந்தீங்க? பரவாயில்ல சொல்லுங்க. 5 மணி. 5 மணிலாம் இல்ல, சும்மா சொல்லுங்க, எனக்கு தெரியும். எழுப்புனாதான் எந்திரிப்பேன் இல்லையா? உங்க மாமியார் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? ரசாயன கெமிக்கல். இப்ப நீங்க 4 மணிக்கு எந்திரிச்சீங்கல்ல, அது பக்தி கிடையாது. பயத்துல எழுந்திரிச்சேன். ஆமா, ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஆனா பக்தியான மருமகளா இருந்தா நீ 6 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும் அப்படின்னு எப்படி கேட்க முடியும்? உண்மையிலுமே அது நல்ல பக்திக்கு அர்த்தம் தான் அது. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. பக்திக்காரியா இருந்தா நீ 6 மணிக்கு எந்திரிச்சிடணுமா? இப்ப மாமியாக்களை நாங்க அந்த காலத்துல பயந்தோம், இந்த கால பொண்ணுங்க பயப்படுறது இல்ல. அட வாயை மூடிக்கிட்டு பேசாம வாயா. அப்ப நாங்க சாமிய சொல்லி நாங்க எழுப்புறோம். நீங்க எதிர்பார்க்கிறது பக்தி இல்ல, மாமியார் பக்தி. இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு. நான் நான்வெஜ் வந்து நைட் எனக்கு இப்போ எடுத்து சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அது வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமையான்றதே எனக்கு தெரியாது, எடுத்து சாப்பிட்டுருவேன். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ஆனா அதுக்கு ஒரு டென்ஷன் ஆறுது வந்து அவ்வளோ தேவையில்லை. ஒரு நேரம் சாப்பிட்டேன், இதுக்கு பெரிய அலட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட. ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். வீட்டுக்கு வந்துட்டேன், அம்மா என்ன ஆச்சு, இதுக்கு தாமா சொல்றேன் வெள்ளிக்கிழமை ஒரு விளக்கேத்துமா அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க சார்? அது அப்படியே காலங்காலமா அப்படியே தானே வச்சிட்டோம்ல சார். நம்ம இப்போ அக்கறையில சொல்றவங்க என்ன சொல்லணும்னா, கவனமா போயிருக்கலாம்லமா, நீ விளக்கேத்தல, நான் தான் சொல்றேன்ல வெள்ளி செவ்வாய் விளக்கேத்துன்னு. இப்ப வெள்ளி செவ்வாய் விளக்கேத்தி நான் ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு வந்து ஏதோ ஒன்று ஆயிருந்தாலும் இதுக்கு என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க? தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல. நடக்க வேண்டிய விதி இருந்தா நடந்துதான் சார் ஆகும், அது ஒண்ணும் பண்ண முடியாது சார். நான் நம்புறது வந்து நம்ம நடக்காதுன்றது என்னோட அதான் ஒரு நம்பிக்கை. கிரவுட்ஸ், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? சரி, வந்து கேரளால இருந்து வரும் சார், அவங்க வந்து தெலுங்கு. ஆனா மெயினா எங்க பிரச்சனை வருதுன்னா இந்த ஊதுவத்தி ஏத்துறது. ஊதுவத்தி ஒரு ஊதுவத்தி இருந்தா பரவாயில்ல, ஒரு 4 5 6 7 வீட்டு வாசல் வந்து 2 விளக்கு அந்த மாதிரி ஏத்திட்டு இருப்பான். குங்குமம் வைக்கணும், அது பொட்டு வைக்கணும், அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வச்சு அதுக்கப்புறம் எல்லா விளக்கு ஏத்துறதுக்குள்ளே டயர்ட் ஆயிடும். சபா, இப்பவே கண்ணை கட்டுது. அவங்க செய்யறது இல்ல, நான் தான் செய்யறேன். அவங்க எல்லாமே பண்ணிடுறாங்க, உங்களை பூஜைக்கு தானே வந்து நிக்க சொல்றாங்க. அதுவே உங்களுக்கு ஃபுல்லா போகையா இருக்கும் சார். என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. மூச்சி அடிக்கிற மாதிரி இது என்னமா இது? அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஃபெஸ்டிவல். குழந்தைங்களுக்கு கூட சொன்னா இந்த காஃப் அந்த அடிக்கடி வந்துட்டு இருக்கு. டாக்டர் கிட்ட போனா டாக்டரே சொல்றாங்க இந்த மாதிரி ஊதுவத்தி ஏத்துறது அதெல்லாம் வந்து வைக்காதீங்க வீட்டுல. எப்படி எல்லாம் டெவலப் ஆகி போயிட்டு இருக்காங்க பாரியா அவங்க.
பெரும்பாலான இந்த ஜெனரேஷன் மருமகள்கள் இவங்க எப்படி பக்தியை வச்சு உங்களை அடிக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? டாக்டர் சொல்லிட்டார், வீட்டோட மருமக விளக்கேத்தணும்னு கூப்பிடுறாங்க, இவ்வளவுதான் அவங்க செய்யறாங்க. அவங்க சில்லுன்னு இருக்காங்க சரி, ஆனா நீங்க தான் அது ஒரு பெரிய பொருத்தா பாக்குற மாதிரி எனக்கு தெரியுது. இதெல்லாம் நடக்குமா நினைச்சது, நடந்துருச்சு. சண்டே மாஸ்க் வர சொல்லுவாங்க சார். சரி ஓகே நம்மளும் போலான்னு கிளம்புவோம். 8 மணிக்கு மாஸ்னா 7:30க்கே ஆரம்பிச்சிருவாங்க சார். 5 நிமிஷம் லேட்டா போலாமே, முடியாது. ஸ்டார்டிங்ல இருந்தே அங்கதான் இருக்கணும். ரொம்ப கஷ்டம் ப்ரோ. மாசுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து போய் பார்த்தாதான் நம்ம முழுமையா அடைஞ்ச மாதிரி இருக்கும். பண்றாங்களே சரி மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு போனா அப்பயும் என் கூட ஸ்டார்டிங்ல இருந்து வான்றாங்க. அப்படியே இருந்தாலும் பாதியில அப்படி வந்துட்டாங்கன்னா பாதியில கிளம்பி வந்துருவாங்க. இவ்வளவு போராட்டத்துக்கு நடுவுல உங்க வீட்டுக்காரர் எங்க இருப்பாரு? அவர் கிரிக்கெட் விளையாட பேட் எடுத்துட்டு போயிடுவாரு. இவ கல்யாணம் பண்ணி வர்றதுக்கு முன்னாடி அவன் சர்ச்சிலே தான் இருப்பான். நடுவுல கட்டு போயிட்டானா கல்யாணம் பண்ண உடனே? ஆமாவா? நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. பண்ணதுக்கு பிறகு சர்ச்சுக்கு போறது இல்ல, அது மேல அந்த பக்தி குறைஞ்சிருச்சு, நான் அதனால விட்டுட்டேன். தனிப்பட்ட விருப்பம் நீங்க கேட்காதீங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்ப அப்படி எப்படி விட முடியும்? நீங்க விட முடியாதுன்னா இவரை தானமா அடிச்சு இழுத்துட்டு போகணும். நக்கல்யா அவனுக்கு. தனிப்பட்ட விருப்பம் எப்படி கரெக்டோ அப்ப அது மாதிரி அவங்க தனிப்பட்ட விருப்பம் கரெக்ட் தானே ஒத்துக்கணும். அது நீங்க ரெண்டு பேரும் டீல் பண்ணிக்கோங்க, என்ன உள்ள கொண்டு வராதீங்க. நீ செம எஸ்கேப்டா நீ. ஏன் இந்த மாதிரி ஆனான்றது இப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாவே இருக்கு. 4 மணிக்கு எந்திரிச்சது பூரா வேஸ்ட். ட்ரிப்பு நம்ம எதுக்கு போவோம்? எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் தானே போவோம். அவங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷனே என்னன்னா ஒரு கோயிலாச்சு போட்டிருக்கினா வருவேன், இல்லனா வரல. என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. 4 நாள் டூர் போனா அரை நாள் கோயிலுக்கு ஒதுக்கலன்னா நம்ம கலாச்சாரத்துக்கு என்ன மதிப்பு? 4 நாள் உங்களோட ஸ்பெண்ட் பண்றோம்ல, எங்க வேலையெல்லாம் விட்டுட்டு நாங்க உங்களோட வரோம்ல, எங்களுக்காக அரை நாள் ஒதுக்க மாட்டீங்களா அப்பா அம்மாக்காக? அவங்க வீட்டுக்கு தூங்குற கூட நேரம் நாள் தான் வந்து எங்க கூட ரிலாக்ஸா ஹில் ஸ்டேஷன் போறோம்னா ஃபாக் ஸ்மெல் பண்றது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எதெல்லாம் பீஸ்ஃபுல்லானதுன்னு பாக்குறீங்களோ அவங்க எதை பீஸ்ஃபுல்லா நினைப்பாங்களோ அதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப அவங்களுக்கு ஒரு கோயில்ல போய் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது பீஸ்ஃபுல்லா இருக்கும். அது 2 பேரும் கோயில் ட்ரிப்பும் போறாங்களே தனியா, நாங்க அப்புறம் ஏன் இதுக்கு வரலாம் கோயில் இல்லாம? அவன் இன்னும் திருந்தல மாமா. ஆன்மீகம் பக்தி இதுல எல்லாம் இருக்கிறப்ப ரொம்ப நிதானமா அமைதியா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க பாருங்க முழுக்க அதட்டுறீங்க. உங்களை டூர் கூட்டு போகாத, எல்லாரும் கோயிலுக்கு போயிரு. எனக்கு ரொம்ப கஷ்டம். போதும் வெக்கமா இல்ல? ஆனா ரொம்ப கஷ்டம்பா. நாளுக்கிழமை தெரியாதப்போ பிளாக் சாரி கட்டிட்டு வரும்பொழுது மாட்டுவேன் சார். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கருப்பு கட்டிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படிம்பாங்க. சீரியஸா மறந்துருக்கும். ஆமா மறந்தே போச்சுடா. நாள் கிழமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படிதான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வரும் தெரியாது. 6 மணிக்கெல்லாம் எழுந்துருவாங்க சார், வீட்டை தொடச்சிருவாங்க, வீடு பெருக்கிடுவாங்க, அடுப்பங்கரையை கிளீன் பண்ணிடுவாங்க எல்லாம். நம்ம அன்னைக்கு லீவ் விட்டுருவாங்க ஸ்கூல். அன்னைக்கு ஒரு நாள் தான் நம்மளுக்கு கொஞ்சம் தூக்கம் வரும். இருக்கிறது 4 பேர் இப்பதான் இலை போட்டு சாமி கும்பிட போறோம். ஆனா அந்த டைமுக்குள்ள முடிச்சிடணும். அவங்களுக்கு நம்மளுக்கு மேல இருந்து இறங்கி வரும்போதே இவங்க பெருக்கி தொடச்சிருந்தா நம்மளுக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங் இருக்கும். 12, 1 அந்த ராகு காலம் அந்த டைமிங்க்கு சாமி கும்பிட்ட வரணும்ல, அந்த டைமுக்கு மட்டும் தான். அது கூட நான் வந்து பூஜை வேலை எல்லாம் பண்ணிக்குவேன். அது வந்து ஒரு 7 மணிக்கு எழுந்து 7:30 மணிக்கு எழுந்து செய்யலாமே, கொஞ்சம் தள்ளி. முடியுமா? முடியாது. ஃப்ரைடே நைட் 11 o'clock சார் நான்வெஜ் வாங்கிட்டு வருவாங்க. அதை நான் மட்டும் சாப்பிடக்கூடாது சார், எனக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் சார் வீட்டில். யோ என்னையா இது? அது கேட்பேன் நான் கூட செவ்வாய் வெள்ளி சாப்பிடாதுதான். உங்க பையன் வந்து வாங்கிட்டு வராரு, அவரை தடுத்துற வேண்டியதானே? சொல்லியிருக்கேன் சார், அவங்க கிட்ட கூட சொல்லியிருக்கேன், கேட்கறது இல்ல. ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல என்னமா அது அவரே கேட்க மாட்டேங்க. ஆனா ஒண்ணு தெளிவா இருக்கீங்கம்மா, பையன் சொல்லுவீங்க அவன் கேட்க மாட்டான். ஆனா அவங்க மருமகன் உங்களோட வரணும். சார் இப்ப அவங்க லேடி சொல்லலாம் இல்ல சார், அவங்க ஏன் வேணான்னு சொல்ல போறாங்க? உங்களுக்கு நானும் சாப்பிட பிடிக்குதுல? சாப்பிடுவேன் பிடிக்குதுல? அவங்க பிடிக்கிறப்ப எப்படி வேணான்னு சொல்லுவாங்க? உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். மார்னிங் எழுந்து குளிக்கணும்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நானும் ஒர்க்கிங் எம்ப்ளாயி. பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டோம்னா ஸ்வெட் ஆகும் சார். அதனால நான் வந்து ஆஃப்டரா குளிச்சுக்கலாம். அதானே உலக வழக்கம். என்ன பூஜைக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வச்சிருவேன். ஒன்லி அவங்க விளக்குமா ஏத்துற மாதிரி இருக்கும், அதுவும் அவங்க ஏத்த மாட்டாங்க. நீ ஏன் ஏத்திட்டு போல? அந்த பூஜை கத்துக்கோன்னு சொல்றேன் சார். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. உன் பிள்ளைங்களுக்கு அப்பதான் நீ கத்து கொடுப்ப. நீங்க இது அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல சார், என்ன பொறுத்த வரைக்கும் 1 நிமிஷம் சாமி கும்பிட்டாலும் மன திருப்தியா சாமி கும்பிடணும். வேற அவங்க வந்து சாலிடா 3 hours உட்காருவாங்க சார். என்னாலதான் நல்லா இருக்காங்க. நான் பூஜை பண்ணதான் சார் இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்காங்க.
நான் மனமுருகி ஒரு நிமிஷம் கடவுளை வேண்டுறேன், அதனாலதான் என் மாமியார் நல்லா இருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? ஒத்துக்கிட்டு போயிருங்க. நீங்க அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போக விரும்புறது பக்தியவா டிசிப்ளினையா? டிசிப்ளின் சார். 3 ஹவர் சொல்றாங்களே, அந்த 3 ஹவர் என் பேரன் பேத்தி என்னோட உட்கார்றாங்க சார் பூஜையில. நான் அதெல்லாம் விட்டுருவேன் சார். நீங்க வந்து எப்படின்னா பண்ணுங்க, பட் ஆனா எனக்கு டைம் இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. பையனை கெடுத்ததே அவங்க தாங்கிற மாதிரி ஒரு டோன் சொல்றீங்க. அப்படியால அவங்க பிள்ளைங்களை உங்க பூஜையில உட்கார விடுவாங்க? இது பாயிண்ட். பீரியட்ஸ் டைம்ல வந்து நாங்க வழக்கமா காலைல எழுந்து குளிச்சுட்டு தான் அடுப்பு கிட்ட போவோம். இவங்க அந்த வழக்கத்தையும் விட்டுருதாங்க. அதுல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆபீஸ்ல வேலை எல்லாம் பாக்குறேன். இதுல நான் வீட்ல இருக்கும் போது மட்டும்தான் நான் என் இஷ்டப்படி இருக்க முடியும். நீ பீரியட்ஸ் டைம்ல காலையில எழுந்து குளிச்சுட்டு தான் வரணும்னு சொல்றது வந்து என்னால ஏத்துக்க முடியாது. சார் நாங்களும் அதெல்லாம் கடந்து தானே சார் வந்திருக்கிறோம். நீங்க அதை கடந்து வந்திருக்கீங்கன்றதுக்காக மட்டுமே எங்க மேல அதை திணிக்கிறது வன்முறை இல்லையா? அது ரொம்ப தப்பு இல்லையா? ஐயோ, எல்லாமே நான் செஞ்சா போய்கிட்டு இருக்கேன். உடல் ரீதியான அசுத்தம் உங்ககிட்ட இருக்குன்னும் போது அதை நீ வந்து குளிச்சுட்டு வந்தா நல்லதுன்னு சொல்றோம், வேற ஒண்ணுமே சொல்லமா. அது உங்களுக்கு அசுத்தமா இல்ல நீங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு அசுத்தமான்றதை நீங்க உங்க மனசாட்சி கேள்வி கேட்டுக்கோங்க. உங்க காலத்துல பீரியட்ஸ் ஹேண்டில் பண்ணதை விட எங்க காலத்துல ரொம்ப சுத்தமா ஹேண்டில் பண்ணிருக்கோம். அடிமைப்படுத்திருக்காங்க. அதெல்லாம் சரின்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? அது அன்டச்சபிலிட்டி இல்லையா? தான் ஏன்னு கேக்குறேன். அதுக்கு என்ன ரீசன் உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு, அதை நீங்க கரெக்டா எனக்கு சொல்லுங்கன்னு சொல்றேன். கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. என்கிட்ட பதில் இல்லம்மா. நீ அறிவியல் ரீதியா வழக்கத்தை ஏன் திணிக்கிறீங்கன்னு கேக்குறோம். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.